என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் நான் அவன் இல்லை. உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். முன்னொரு காலத்தில் காட்டில் கொடிய சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. கண்ணில் பட்ட விலங்குகளை எல்லாம் கொன்று தின்றது அது. குரங்கு குட்டி ஒன்று அதனிடம் சிக்கிக் கொண்டது. சிறிதும் இரக்கம் காட்டாமல் அந்த குட்டியை தின்றது அது. மரத்தின் மேலிருந்த குரங்கு ஒன்று அந்த கொடுமையை பார்த்தது. கீழே குதித்த அது கோபத்துடன் சிங்கத்தை முறைத்து பார்த்தது. அதன் கோபத்தை சிங்கம் பொருட்படுத்தவில்லை. ஏ குரங்கே, இந்த காட்டில் எதையும் கொன்று தின்ன எனக்கு முழு உரிமை உண்டு. என் எதிரே வர சிறுத்தைகளும் கரடிகளும் கூட அஞ்சும். என் வயிறு நிரம்பி உள்ளதால் நீ பிழைத்தாய். இங்கிருந்து ஓடிவிடு என்று மிரட்டியது. கோபம் அடங்காத குரங்கு அந்த சிங்கத்தின் மீது பாய்ந்தது. அதன் முதுகில் கடித்துவிட்டு ஓட்டம் பிடித்தது. குரங்கே, என்னையே கடித்து விட்டாயா? எங்கே சென்றாலும் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்ற சிங்கம் அதை துரத்தத் துவங்கியது. வேகமாக ஓடிய குரங்கு ஆற்றங்கரையை அடைந்தது. அங்கிருந்த கூடை ஒன்றை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு மீன் பிடிப்பது போல் நடித்தது. கோபத்துடன் வந்த சிங்கம், குரங்கே, என்னை கடித்து விட்டா ஓடிவிட்டாய்? உன்னை இப்பொழுதே கொன்று தின்கிறேன் பார் என்று உரிமையது. அந்த சிங்கத்தை இப்பொழுதுதான் பார்ப்பது போல் நடித்தது குரங்கு. காட்டுராஜாவே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இந்த காட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இங்கே பல வகையான குரங்குகள் உள்ளன. சில குரங்குகள் சிங்கத்தை கடித்துவிட்டு ஓடும். சில குரங்குகள் மீன் பிடிக்கும். நான் மீன் பிடிக்கும் வகையைச் சேர்ந்த குரங்கு. இந்த ஆற்றில் ஏராளமான மீன்கள் உள்ளன. அவை கூட்டமாக வந்து இந்த கூடையில் விழும். அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்றது அது. மீன்களை பிடித்து தானே உண்ண வேண்டும் என்று நினைத்தது சிங்கம். குரங்கே, இந்த காடே எனக்குத்தான் சொந்தம். எல்லா மீன்களும் எனக்கே உரியன. மரியாதையாக கூடையை என்னிடம் தந்துவிட்டு ஓடிவிடு என்று கோபத்துடன் உரிமையது. சிங்கம் ஏமாந்து விட்டது என்பதை அறிந்த குரங்கு கூடையை அதனிடம் கொடுத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது. அந்த கூடையை ஆற்று நீரில் பிடித்தபடி நின்றிருந்தது சிங்கம். மீன்கள் கூடைக்குள் விழும் என்று காத்திருந்தது. நீண்ட நேரமாயிற்று. ஒரு மீனும் கூடைக்குள் விழவில்லை. அப்பொழுதுதான் சிங்கத்திற்கு உண்மை புரிந்தது. என்னை கடித்த அதே குரங்குதான் இது. இங்கு மீன் பிடிப்பதாக நடித்து என்னை ஏமாற்றி உள்ளது. என் கையில் சிக்காமலா போய்விடும், பார்த்து கொள்கிறேன் என்று கோபத்துடன் குரங்கை தேடி அலைந்தது. அந்த குரங்கு ஒரு மரத்தில் அமர்ந்து பழங்களை தின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த சிங்கம், குரங்கே, முதலில் என்னை கடித்தாய். பிறகு மீன் பிடிப்பதாக நடித்து ஏமாற்றினாய். இனி நீ என்னிடமிருந்து தப்பவே முடியாது என்று கோபத்துடன் உருமியது சிங்கம். காட்டுராஜாவே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. நீங்கள் என்னை நன்றாக பாருங்கள். உங்களை ஏமாற்றிய குரங்கா நான்? இல்லை. இங்கே உள்ள குரங்குகளை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமே. சில குரங்குகள் சிங்கத்தை கடிக்கும். சில குரங்குகள் ஆற்றில் மீன் பிடிக்கும். மற்றும் சில குரங்குகள் மரத்தில் உள்ள பழங்களை உண்ணும். நான் பழங்களை உண்ணும் வகையைச் சேர்ந்த குரங்கு. எங்களுக்கு வேறொன்றும் தெரியாதே என்றது அது. தன் கையில் இருந்த பழத்தை சுவைத்து உண்ணுவது போல் நடித்தது. குரங்கை தேடி அலைந்ததால் மிகுந்த பசியுடன் இருந்தது சிங்கம். குரங்கு பழத்தை சுவைப்பதை பார்த்ததும் அதன் நாவிலும் எச்சில் ஊறியது. இதை பார்த்த குரங்கு தப்பிக்க வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ந்தது. பழுத்த பழங்கள் 2 சிங்கத்திடம் எரிந்தது. சுவையான அந்த பழங்களை தின்ற சிங்கம் மரத்தில் உள்ள எல்லா பழங்களையும் தானே தின்ன வேண்டும் என்று நினைத்தது. ஏ குரங்கே, காட்டில் உள்ள மரங்கள் பழங்கள் அனைத்தும் எனக்கே சொந்தம். இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையேல் உன்னையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டியது. மரத்தில் இருந்த பழங்களை எல்லாம் தின்று விட்டேன். காய்கள் தான் உள்ளன. அவை பழுக்க பல நாட்களாகும். சிங்கத்தை ஏமாற்ற என்ன செய்வது என்று சிந்தித்தது குரங்கு. பணிவாக அது, அரசே, உங்கள் கட்டளையை மீறுவேனா நான்? இப்பொழுதே இங்கிருந்து சென்று விடுகிறேன். இந்த மரத்தின் பழங்களுக்கு விந்தையான இயல்பு உள்ளது. பழுத்தவுடன் அவை பொன்னிறமாக மாறிவிடும். உடனே அந்த பழங்களை சாப்பிட வேண்டும். இல்லையேல் பழங்கள் மாயமாய் மறைந்துவிடும். அதனால் பழங்களையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சிறிது ஏமாந்தாலும் ஒரு பழமும் உங்களுக்கு கிடைக்காது என்று அங்கிருந்து சென்றது. அந்த மரத்தின் அடியில் அமர்ந்த சிங்கம் மரத்திலிருந்து காய்களையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது. நீண்ட நேரமாகியும் ஒரு காயும் பழுக்கவில்லை. பசியால் துடித்த அந்த சிங்கம் காயை பறித்து கடித்தது. கசப்பு தாங்க முடியாமல் தூ என்று துப்பியது. அந்த குரங்கு 3வது முறையாக என்னை ஏமாற்றிவிட்டது. எங்கே இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடித்து கொன்று போடுவேன் என்று உரிமையபடியே அலைந்தது அது. தன்னை தேடிய சிங்கம் வருவதை பார்த்த குரங்கு பெரிய குளவிக்கூடு இருந்த மரத்தில் ஏறி அமர்ந்தது. அங்கு வந்த சிங்கம் கோபத்துடன்,
குரங்கே, என்னிடமா விளையாடுகிறாய்? முதலில் என்னை கடித்தாய், பிறகு மீன் பிடிப்பதாகவும் பழங்களை தின்பதாகவும் ஏமாற்றினாய். இப்பொழுது என்னை பசியிலும் தவிக்க விட்டு விட்டாய். இனியும் என்னை ஏமாற்ற முடியாது. உன்னை கொன்று இப்பொழுதே தின்கிறேன் பார் என்றது சிங்கம். காட்டுராஜாவே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. என் முகத்தை நன்றாக பாருங்கள். நானா உங்களை ஏமாற்றினேன்? உங்களுக்கு தெரியாதது எதுவும் உண்டா என்ன? இந்த காட்டில் பல வகையான குரங்குகள் உள்ளன. சில குரங்குகள் கடிக்கும், சில மீன் பிடிக்கும், சில பழங்களை தின்னும். நானோ மத்தளத்தை தட்டி இனிய இசை எழுப்பும் வகையைச் சேர்ந்தவன். யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் என்று இனிமையாக பேசியது அது. நீ இசை எழுப்பும் குரங்கா என்று வியப்புடன் கேட்டது சிங்கம். தன் விரல்களால் குளவிக்கூட்டை மென்மையாக தட்டியது குரங்கு. அதன் தாளம் உள்ளிருந்த குளவிகளுக்கு இதமாக இருந்தது. தாளத்திற்கு ஏற்ப அவை இனிய இசை எழுப்பின. அந்த இசையை கேட்ட சிங்கம், இந்த குரங்கை விட நான் தான் வலிமையானவன். இந்த மத்தளத்தை என்னால் இன்னும் அதிகமாக இசைக்க முடியும் என்று நினைத்தது. குரங்கே, கீழே இறங்கு. மரத்தில் உள்ள மத்தளமும் எனக்கே சொந்தம். நான் தான் அதில் இசையை எழுப்புவேன் என்று உரிமையது. தன் சிரிப்பை அடக்கிக் கொண்ட குரங்கு மரத்திலிருந்து இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டது. அந்த மரத்தில் ஏற முயற்சித்தது சிங்கம். அதனால் முடியவில்லை. என்ன செய்வது என்று சிந்தித்து மண்மேடு ஒன்றை அமைத்த சிங்கம் அந்த மேட்டிலிருந்து மரத்தின் கிளைக்கு தாவி அதில் அமர்ந்தது. பெரிய குளவிக்கூட்டை மத்தளம் என்று நினைத்த அது தன் முன்னங்காலால் அதை வேகமாக அடித்தது. குளவிக்கூடு உடைந்து நொறுங்கியது. உள்ளே இருந்த குளவிகள் யாவும் கோபத்துடன் வெளியே வர சிங்கத்தின் உடலிலும் முகத்திலும் கொட்டின. குளவிகளின் கடியால் சிங்கத்தின் முகமே வீங்கிவிட்டது. வலிதாங்க முடியாமல் துடிதுடித்தது அந்த சிங்கம். குரங்கை தேடி கோபத்துடன் அங்கும் இங்கும் அலைந்தது. சிங்கம் வருவதை பார்த்துவிட்டு வேகமாக ஓடிய அந்த குரங்கு பாம்பு புற்று ஒன்றை கண்டது. புற்றுக்குள் தன் வாளை மெல்ல நுழைத்தது. வாளின் பெரும்பகுதி வெளியேதான் இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருப்பது போல் நடித்தது. அங்கே வந்த சிங்கம், ஏ குரங்கே, நீ எனக்கு கொடுத்த தொல்லைகள் ஒன்றா இரண்டா? பல. உன்னை இனிமேலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் என்றது. கண்களை மெல்ல திறந்த குரங்கு, அறிவும் வலிமையும் நிரம்பிய அரசே, நீங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லையே. இந்த காட்டை பற்றிய அனைத்து விவரங்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இங்கே பல வகையான குரங்குகள் இருக்கின்றன என்று அந்த 4 வகையான குரங்கை கூறிவிட்டு, நானோ தியானம் செய்யும் வகையைச் சேர்ந்த குரங்கு. இந்த புற்று மந்திர ஆற்றல் வாய்ந்தது. என் வாளை இதற்குள் நுழைத்து பல ஆண்டுகளாக தவம் செய்து வருகிறேன். இந்த புற்றின் ஆற்றலால் நான் முதுமையடையாமல் இருக்கிறேன். எப்பொழுதும் இளமையாக இருக்க தியானம் செய்கிறேன். எனது தியானம் கலைந்தால் இந்த புற்றை என் வாளால் தட்டுவேன் என்று அது புற்றை மெல்ல தட்டியது. அதன் பேச்சை உண்மை என்று நம்பிய சிங்கம் தானும் இளமையோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நினைத்தது. ஏ குரங்கே, இந்த புற்றுகள் அனைத்தும் எனக்கே சொந்தம். நீ தவம் செய்தது போதும். இங்கிருந்து ஓடிவிடு. நான் தவம் செய்யப் போகிறேன் என்றது. தன் திட்டம் வெற்றி பெறப் போகிறது என்று நினைத்த குரங்கு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. குரங்கைப் போலவே பாம்பு புற்றின் அருகே அமர்ந்தது சிங்கம். தன் வாள் முழுமையும் புற்றுக்குள் விட்டது. வாளால் வலிமையாக அடிக்கத் தொடங்கியது. தடதடவென்று ஓசை கேட்டதும் புற்றுக்குள் இருந்த பாம்பு விழித்தது. கோபத்துடன் வெளியே வர முயற்சி செய்தது. அதனால் முடியவில்லை. புற்றுக்குள் இருந்த சிங்கத்தின் வாளை பலமுறை கொத்தியது. நஞ்சு தலைக்கு ஏறிய சிங்கம் அங்கேயே துடிதுடித்து இறந்தது. கொடிய சிங்கம் இறந்ததை பார்த்து குரங்கு மகிழ்ந்தது. சிங்கம் இறந்ததை அறிந்து காட்டு விலங்குகள் அனைத்தும் அங்கு வந்து குரங்கை பாராட்டின. சிங்கத்தின் கொடுமை இல்லாததால் எல்லா விலங்குகளும் அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. வணக்கம்.